சொல்லுங்க கான்ஸ்டபிள். மேடம், ஜான்சி கிளம்பிட்டாங்க மேடம். மங்காவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். மா, அந்த மங்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறா. கூடவே மங்காவை பார்க்க போற அந்த ஜான்சியும் சாக போறா. ஜான்சி சாவ போறாளா? என்ன சொல்ற ஸ்ரீஜா? அப்ப ஜான்சி தான் ரெண்டாவது பலியா? ஆமா. ஐயோ, அந்த ஜான்சி அந்த அபிக்காக நம்மளையே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டுறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினால, அதான் அவளுக்கே பாட கட்டலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம போலீஸ்காரிய போய் கொல்றேங்கறியே, மாட்டிக்கிட்டா? மாற்றுறதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. இந்த தடவை என் ஸ்கெட்ச் ரொம்ப கிளியரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஜான்சி மங்கா இல்லனா கூட ஏதாவது பண்ணி அந்த சஞ்சீவ் குழந்தைய கண்டுபிடிச்சு அவன் கிட்ட ஒப்படைச்சிருவா. அவ இருக்கிறது என்னைக்குமே நமக்கு ஆபத்துதான். அதான் நான் ஜான்சிக்கு தேதி குறிச்சிட்டேன். இன்னைக்கு அபிக்கு பிறந்த நாள். ஆனா இன்னைக்கு அபிய சுத்தி இருக்கிற 3 பேருமே இறக்க போறாங்க. சரி, முதல் பலி மங்கா, ரெண்டாவது பலி ஜான்சி, மூணாவது பலி யாரடி? ஏய், சிரிக்காம சொல்லுடி. கலை, சொல்லுங்க சுமதி அம்மா. அபி பிறந்த நாளைக்கு சஞ்சீவ் தம்பி நம்மள வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிம்மா, நான் போய் பாப்பாக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வரேன். சரி. பாப்பாவை காணோம். நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டில போட்டு போனேன். இப்ப என்ன பண்றது? சுமதியம்மா, சுமதியம்மா, சுமதியம்மா. என்ன கலை, ஏன் இப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி கத்துற? தொட்டில தூங்க போட்டு பாப்பாவை காணோமா? என்ன சொல்ற கலை? தொட்டில தூங்க போட்ட பாப்பா எங்க போயிருக்கும்? தெரியலையம்மா. உனக்கு நல்லா தெரியும்ல, நீ பாப்பாவை தொட்டில தான் போட்டியா? ஆமாமா. சரி, நீ பதட்டப்படாத. பாப்பா இங்க எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பா. நீ உள்ள போய் தேடு. என் அத்தைய நீதான் சாமி காப்பாத்தணும். என் அத்தைய மட்டும் இல்ல, எங்க மாமா சந்தோஷ், சஞ்சீவ், பாப்பா எல்லாரையும் நீதான் காப்பாத்தணும். அவங்க எல்லாரும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்க நீதான் அருள் புரியணும் தாயே. நாளைக்கு வர்மா கூட போட போற டீல் அக்ரிமெண்ட் நல்லபடியா முடிஞ்சு அடுத்து வர 30 நாள்ல நான் ஜெயிச்சு சஞ்சீவ் அந்த கம்பெனிக்கு ஒரு முதலாளியா உட்கார வைக்கணும். தாயே, இது எல்லாமே நடக்கணும். சஞ்சீவ் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் தாயே. இனி சஞ்சீவ் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. காணாம போன என் பாப்பா சீக்கிரம் என்ன வந்து சேரணும் தாயே. நான் உன்கிட்ட வேண்டி கேக்குறதெல்லாம் இது மட்டும்தான். இத மட்டும் நீ செஞ்சு கொடுத்தா போதும். எனக்கு வேற எதுவும் செய்ய வேண்டாம் தாயே.
காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாது. யார் பேருக்குமா அர்ச்சனை? என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. குடும்பத்துல இருக்கிற பேர் சொல்லுங்க. எங்க அத்தை சீதா மேஷராசி, மேஷராசி சீதா நாமதேசிய. என் மாமா ராமச்சந்திரன் மீனராசி, மீனராசி ராமச்சந்திரன் நாமதேசிய. என் ஹஸ்பண்டோட அண்ணன் சந்தோஷ் துலாம் ராசி, துலா ராசி சந்தோஷ் நாமதேசிய. என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் மேஷராசி பரணி நட்சத்திரம். மேஷராசி பரணி நட்சத்திர சஞ்சீவ் நாமதேசிய. என் பாப்பாக்கு ராசி நட்சத்திரம் தெரியாது. ஜென்ம நட்சத்திர நாமதேசிய. அப்புறம் சொல்லுங்க. அவ்வளவுதான் ஐயரே. குடும்பத்துல இருக்கிற பேர்லாம் சொன்னேன், உங்க பேர் சொல்லலையம்மா. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருந்த மாதிரி. தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராதும்மா. உனக்கு ஒரு குறையும் வராதும்மா. இந்த அம்பாள் உன் குடும்பத்தை நல்லா வச்சுப்பா, ஒரு குறையும் வராதும்மா. சரிங்க சாமி. கௌரி உமாய சலிதானி தக்ஷதி ஏகபதி த்விபதி சஹஸ்ரஸ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவிஷே சஹஸ்ராட்சரா பரமே வ்யோமா காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். பாப்பா எங்க போயிருப்பா? அம்மா பாப்பா உள்ள இல்லம்மா. சரி வா, நம்ம வெளியே போய் தேடி பார்க்கலாம். வா பாப்பா. பாப்பா பாப்பா பாப்பா. என்ன கலை, எதையோ பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிற? அம்மா என்னம்மா இது? பாப்பா எப்படி அங்க போச்சு? தெரியலையேம்மா. யாரும் சாமியார் வேற கூட இருக்காரு. வா என்னன்னு போய் பார்க்கலாம். அனுஷியா தேவி, நீ என்ன தேடி வந்து பார்த்தது நான் பெற்ற வரம். சாமி நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். என்னம்மா நான் சொன்னது சரிதானே? அங்க ஒண்ணு உன் ஆயுசுக்கு எதிரா அநீதிய விதைச்சுக்கிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு நீ சும்மாவா இருப்ப? வேல்கம்பு வில்லம்புன்னு எடுத்துட்டு புறப்பட மாட்டியா? சாமி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. புரியாது, ஏன்னா இது சாட்சாத் அந்த அனுஷியா அம்மனோட விளையாட்டு. சாமி நாங்க பாப்பாவோட வெளியே போக வேண்டியிருக்கு, நாங்க கிளம்புறோம். அவ கொடுக்க நினைக்கிற பழிய நீ தடுத்து நிறுத்த கிளம்பிட்டியா? நான் சொன்னது சரிதானே? சரிதான் சரிதான், நீ சொன்னா சரிதான். மூலவரு உற்சவராகிறது எதுக்கு? ஒண்டி சண்டின்னு உன்னை நம்பி இருக்கிற ஏழைபாழைகளை காப்பாத்துறதுக்கு. அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள ஊலை விட்டுட்டு சதி பண்ற நரிகளை ஓட ஓட விரட்டவும் தான். வேல்கம்பு வில்லம்புன்னு பட பரிவாரத்தோட வேட்டைக்கு கிளம்புறியா? கிளம்பு கிளம்பு. செய்தான் தாய காப்பாத்தணும். போய் ஜெயிச்சிட்டு வா. போ போ. போ போ. என்னம்மா சொல்றாரு இவரு? தெரியல, ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல இருக்கு. பாப்பா எப்படிம்மா இங்க வந்துச்சு? ஒருவேளை ஆசிரமம் வந்து பாப்பா இவரை தூக்கிட்டு வந்திருப்பாரோ?
ம் இருக்கும் இருக்கும். ம், நல்ல வேலை இவரு பாப்பாவை தூக்கிட்டு தூரமா போகல. போயிருந்தா பாப்பாவை தேடுறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். ஆமாமா, நம்ம நல்ல நேரம், பாப்பா நமக்கு கிடைச்சிருச்சு. கலை, இனிமே நம்ம பாப்பாவை ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். நாம உள்ள இருந்தா கூட வாசல் கதவை பூட்டி வைக்கணும். சரிங்கம்மா. அபி பிறந்த நாளைக்கு வேற போக நேரம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு துணி மாத்தி அழைச்சிட்டு போகலாம். கலை வா. சரி வா போலாம். ஏம்பா, அம்மா அபி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக போறேன்னு ரூமுக்கு போய் 2 hours ஆச்சு. நம்மளே ரெடியாகி வந்துட்டோம், இன்னும் அம்மா ரெடியாகி வெளியே வரலையேப்பா. டேய், உங்க அம்மா எங்க கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு நேரம் ரெடி ஆகல. ஆனா இன்னைக்கு அபியோட பிறந்தநாள்னு சொன்னதும் இவ்வளவு நேரம் ரெடி ஆகுறா. அவளுக்கு சந்தோஷத்துல தலகால புரியல. வரட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப திட்டாதீங்க, நான் வந்துட்டேன். என்ன சீதா, இப்படி ரெடியாகி வந்திருக்க? பார்க்க ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே இருக்கு. அபி பக்கத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தணும்னு வச்சுக்கோ, யாரும் உன்னை அபிக்கு மாமியார்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. அம்மா, அப்பா சரியாதான் சொல்றாரு. நீங்க அபிக்கு அக்கா மாதிரி தான் இருக்கீங்க. டேய் சும்மா இருடா, நீ உங்க அப்பா கூட சேர்ந்து பேசுறியா? அபி பிறந்த நாளுக்கு போறோம், போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்ப அபி பக்கத்துல நின்னா நம்ம அழகா இருக்கணும்ல, அதான் லைட்டா மேக்கப் போட்டேன். அதுக்கே 2 பேர் ரொம்ப பண்றீங்க. சீதா, கோச்சிக்காத சீதா. டேய் சந்தோஷ், உங்க அம்மா இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. கவலைப்படாதீங்கப்பா, எப்படியோ ஒரு மாசத்துல அபி சஞ்சீவ ஜெயிக்க வச்சிருவா. நம்ம எல்லாருமே ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும். அப்புறம் பாருங்க, அம்மா மட்டும் இல்ல, இந்த வீடே சந்தோஷமா இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா சந்தோஷ். அபி அவதாரம்னு நீ ஒரு வாட்டி உங்க அம்மாட்ட சொன்ன, அது உண்மைதான்டா. அவதாரம் எப்பொழுதுமே நிகழ்த்த முடியாத அதிசயங்களை நிகழ்த்தும். அபியும் நிகழ்த்த முடியாத அதிசயங்களை நிகழ்த்த போறா. சரியா சொன்னீங்க. அபி பல அதிசயத்தை நிகழ்த்தி என் புள்ள சஞ்சீவ வான் அளவுக்கு வசதி நிக்க வைக்க போறா. அபி அவதாரமா இருக்கிற மாதிரி சில பேரு அசிங்கமா இருப்பாங்க. ஐயோ, இவன் வேற இன்னைக்கு ஸ்ரீஜாவோட கண்டிஷன் தெரியாம அவதாரம் அசிங்கம்னு நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஸ்ரீஜா, சந்தோஷ் ஓவரா பேசுறான்னு உன்னோட பலி லிஸ்ட்ல அவனையும் சேர்த்துறாத. அப்புறம் நீதான் பூவும் போட்டு வைக்க முடியாம போயிடும். மா, நான் எது செஞ்சாலும் அது அந்த அபிக்கு பாதகமா தான் வரும். எனக்கு பாதகமா நான் செய்யவே மாட்டேன். அதானே பார்த்தேன். நீயாவது உன் பூவையும் பொட்டியும் இழக்கிறதாவது, அடுத்தவங்க பூவையும் பொட்டியும் தானே காலி பண்ணுவ. மா, சஞ்சயனை பார்த்துட்டு
சாமியை பார்க்க போக கூடாது. வாங்க போலாம். ஆமா ஆமா வாங்க. சந்தோஷ், என்ன வேணாலும் சொல்லு. என்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ விழுந்து விழுந்து அழப்போறத பார்த்து நான் ரசிக்க போறேன். சீதா 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 என்னமாச்சு? என்னாச்சு? பார்த்து வர மாட்டீங்களாமா? ஐயோ ஒண்ணும் இல்லப்பா, படிக்கட்ட கவனிக்கல, அதான் லைட்டா கால் ஸ்லிப் கால் ஆயிடுச்சு. புண்ணாகலையே. மா, அபிய பாக்கும்போது ஏமா கால்லாம் தடுமாறுது? தப்பான சகுன மாதிரி இருக்குமா? பாத்தியாமா, நான் பண்ண பிளானுக்கு இயற்கையே எப்படி வழி கொடுக்குதுன்னு பாத்தியா? தப்பானவங்க பார்த்தாங்கல்ல, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா சீதா, எனக்கும் அப்படிதான் தோணுது. கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்துட்டு போலாம். என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அபிய பார்க்க போறது எப்படி தப்பான சகுனமா இருக்கும்? சந்தோஷ், நீ போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. நீ உட்கார் சீதா. ஸ்ரீஜா, அந்த சந்தோஷ் நம்மள தாண்டி தப்பான சகுனம்னு சொல்றான். அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டுமா. சீதாத்தா தான் இன்னைக்கு நம்மளோட கடைசி பலி. ஏ ஒண்ணு இல்லங்க, அம்மா, இந்தாங்க சீதா, தண்ணி. தண்ணி குடி. சீதா தான் உன்னோட கடைசி பலியா? என்னடி சொல்ற? மா, சீதாத்தா செத்தாதான் அந்த அபிக்கு வலிக்கும். நான் யாருன்னு அவளுக்கு தெரியும். அத்தையோட சாவுதான் நான் அபிக்கு கொடுக்க போற பிறந்த நாள் பரிசு. போதுமாமா? ஏன் சீதா? சரி கிளம்பலாம் வாங்க. வாங்க போலாம். பாத்து, வலி ஒண்ணு இல்ல. ஆஹா இல்ல, பரவாயில்ல. என்னையா சந்தோஷ் நீ அசிங்கம்னு சொல்ற? இன்னைக்கு நீ உங்க அம்மாவுக்கு பால் ஊத்த போற. என்ன ஸ்ரீஜா அபிய பழி வாங்கறதுக்கு சீதாவை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டா? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. பாத்து பொறுமையா. அபிய பார்க்க போறீங்களா? போங்க போங்க. அபிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மேல போய் சேர போறீங்க. உங்களை அந்த அபி மட்டும் இல்ல, அந்த அம்மனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. இன்னைக்கு என்னோட உக்கிரமான ஆட்டத்துல மங்கா, ஜான்சி, நீங்கன்னு 3 பேரும் டோட்டலா பலியாக போறீங்க. ஆஹா, ஸ்ரீஜா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. வர வர ஸ்ரீஜா என்ன பண்ண போறானே நம்மளால கணிக்க முடியலையே. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சீதாவையே கொல்ல துணிஞ்சிட்டா. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காளோ ஒண்ணும் புரியலையே.
என்ன திடீர்னு போன் எடுத்து யாருக்கு கால் பண்றா? டேய் ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. என்னன்னு கேளு மேடம் சொல்லுங்க மேடம். ரெடியா இருக்கியா? ரெடி தான் மேடம். அந்த ஜான்சியை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பிட்டோம். நாங்க உங்க அத்தையை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் மேடம். சரியான டைம்ல அவங்க 2 பேர் கதையை முடிச்சிடறோம் மேடம்.